செஞ்சிருக்கானா, நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேங்க கொள்ளை அடிச்சிருக்கான். அதுல இருக்கிற எல்லா காசையும் எடுத்திருக்கான். அதனால அவனை ஜெயில போட போறோம். சார், எனக்கு பேங்க்ல அக்கவுண்டே இல்ல, நான் பேங்க் கொள்ளை அடிச்சேன்றீங்க. பக்கத்துல இருக்க கடையில தேன் மூட்டை கூட ஆட்டை போட மாட்டேன், என்னவே பேங்க் ஆட்டை போடுன்னு சொல்றீங்களே சார். வீடுஜியை கைது செய்யுங்க, கைது செய்யுங்க. அட பாய்களா, காசு கொடுத்தா என்ன வேணா சொல்லுவீங்களாடா? பொதுமக்கள் நம்மள கைது பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், என்ன ப்ரோ கைது பண்ணிட்டாங்கன்ற வீட்ல இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் ஹவுஸ் அரெஸ்ட். கால்ல பாருங்களேன், ஜிபிஎஸ் மாட்டி வச்சிருக்கானுங்க. சோ நம்ம எஸ்கேப் பண்ணா கூட கால்ல இருக்கிற ஜிபிஎஸ் போட்டு ஊத்துறோம் போல இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட், பேட் கிடைச்சிச்சு, அதை வச்சு கண்ணாடி வச்சிட்டேன். இப்போ எஸ்கேப் ஆவறோம் பண்றா போண்டி ஹரிஜி வானோ டன் டன் முஜா பச்சானோ. என்னங்க அது நின்னுட்டா? ஐயோ போலீஸ் சார், நான் எஸ்கேப் ஆகல சார். அர்ஜென்ட்டா ரெண்டுக்கு வந்துச்சு வீட்ல பாத்ரூம்ல, அதனால தான் சார் வெளிய வந்தேன். டேய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல கதை சொல்ற. மாட்னியா? உன் கால்ல ஜிபிஎஸ் இருக்கிறத மறந்துட்டியா? ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டா நீ எஸ்கேப் ஆறன்னு சொல்லிட்டு. சார் சார் சத்தியமா ரெண்டுக்கு போக தான் சார் வந்தேன், புரிஞ்சுக்கோங்க சார். அர்ஜென்ட்டா வருது சார். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா வீட்டுஜி. ஒழுங்கா இந்த செவுத்த பார்த்துட்டே சாவுடா. இனிமேலு இங்க இருந்து உன்னால ஏஞ்சிக்கவே முடியாது. ஆனா பாய்களா, செவுத்த பாக்குறதுல ஒரு பனிஷ்மெண்டாடா. இதுக்கு நான் என்ட்ரிக்கு நான் தான் கண்ட்ரிக்கு நான் விடமா அடிப்பேன். என்ட்ரிக்கு இப்போ சார்ஜ் பண்ண